அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணே. காலையிலேருந்து சோறு இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறான். இது உண்மையா பொய்யா? உண்மைதானே. இப்போ வந்து என்ன கம்பெனினா அது? பரோஜி கம்பெனி. பரோஜி கம்பெனிக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து நம்ம லாரி ஆஃபீஸுக்கு உள்ளே விடும்போதே என்னது கேஸ் அடுப்பில் வாங்கி வெளியே வச்சிடுறாங்க. ஆனால் லோடிங் பாயிண்ட் வண்டி உள்ளே போன வண்டி வெளியே வரல. உள்ளே போகிறதுக்காக இங்கே பாருங்கள் கியூ இவ்வளோ வண்டி நிற்கிது. ஆனால் எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுக்கிறாங்க. காலையில் 4 மணிக்கு உள்ளே போயிட்டு வெளியே இருக்கிற டிரைவரும் சாப்பிட முடியாது, உள்ளே இருக்கிற டிரைவரும் சாப்பிட முடியல. ஒருத்தர் கேட்டில் ஒரு பெரிய உள்ளே போயிருக்காரு. அவருக்கு போண்டா வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல். ஆனால் இந்த இடத்துல சாப்பாடு கடை இல்லை. குறிப்பிட்ட டைமுக்குள்ளே சாப்பாடு முடிஞ்சு போயிடுது. ஆனால் சாப்பாடு இல்லை. அது இன்றைக்கி கடையில் லீவு. ஆனால் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறோம். முடிஞ்ச வரைக்கும் ஏதோ லோடு கீடு வந்தால் கொஞ்சம் டக்குன்னு ஏற்றி விட்ற மாதிரி பாருங்கள் நண்பர்களே. ஆனால் ரொம்ப சிரமம் தான். ஆனால் தண்ணி வசதி இருக்குது. ஆனால் சாப்பாடுக்கு இப்போ வண்டி வெளியே இருந்தால் கூட சமைச்சிடலாம், சாப்பிட்றலாம். ஆனால் இப்போ அடுப்புலாம் வெளியே எடுத்து வச்சிடறோமா. ஆனால் சாப்பிட முடியாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் உண்மை தான் இது. ஆனால் இது வீடியோக்காக பண்ணுறலாம் கிடையாது. இந்த இடத்துல நான் அனுபவிச்சு பார்க்குறேன். இது நான் ஒருத்தம் படுற கஷ்டம் இல்லை. இந்த மாதிரி எத்தனையோ உறவுகள் கஷ்டப்படுறது தான். இந்த மாதிரி சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறது இந்த மாதிரி இடத்துல. இந்த மாதிரி ஒரு இடம் இல்லை, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கஷ்டப்படுறது நிதர்சனமான உண்மை. இது வீடியோக்காக போடல. இந்த இடத்துல இப்போ நடந்த விஷயம். ஆனால் காலையிலேருந்து நாங்கள் என்ன சாப்பிடல. காலையிலேருந்து ஆனால் இங்கே சாப்பாடு கிடைக்காது. மத்தியானத்துக்கு மேலே ஒரு சில கடை இருக்குது. ஆனால் இன்றைக்கி 2-3 கடை லீவு. அதனால் இன்றைக்கி சாப்பாடும் இல்லை. அடுப்படுத்து சமைக்கவும் முடியல. அடுப்படுத்து சமைக்கணும்னா கம்பெனி விட்டு வெளியே வந்தால் தான் சமைக்க முடியுது. வந்தால் டக்குன்னு லோடாச்சுன்னா வெளியே போய் சமைச்சிக்கலாம். ஆனால் இன்றைக்கி வாய்ப்பு இல்லை. நன்றி. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே பட்னி தான்.